ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வண்டியில் மொபைல் ஓட்டுற மாட்ட போகிறோம். ஆக்சுவலாக முன்னாடியே போக வேண்டியது, சேலரி இன்னும் கிரெடிட் ஆகலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி இன்னைக்கு வராது போல, 5:30 மேலே ஆயிடுச்சு, நைட்டு தான் ஓடுவானுங்க, அப்புறம் போய்க்கலான்னு பார்த்தாக்கா வீட்டில் வந்து வண்டி ஏற்றுறேன், சேலரி கிரெடிட் ஆயிடுச்சு. அப்படியே ஓடி ரிட்டன் கிளம்பியாச்சு. கிளம்புற வரைக்கும் மழை இல்லை, கிளம்புற உடனே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தூரல் போட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கடையில் விட்டு மொபைல் ஓட்டுற மாட்டிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாக ரிட்டன் வீட்டுக்கு. இன்னைக்கு தான் அந்த வருஷத்தோடைய லாஸ்ட் டே, December 31. நைட்டு நியூ இயருக்கு வெளியே போகலாம் தான் பிளான். பட்டு சம் ப்ராப்ளம்னால போக முடியல. ஆனால் அதே ஒரு வீடியோ வந்திருக்கோம். மழை வேற. 2025ல நிறைய பேருக்கு நினைச்சது நடந்திருக்காது. பிடிச்ச பொருள் வாங்கணும்னு நினைச்சிருப்போம், வாங்கியிருக்க முடியாது. பிடிச்ச இடத்துக்கு போகணும்னு நினைச்சிருப்போம், அதுவும் முடியாது. சில பேருக்கு நினைச்சு எதுவுமே நடந்திருக்காது. அதை நினைச்சு ஃபீல் பண்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க, குறை சொல்ல முடியாது. அவங்க மேலேயும் சுச்சுவேஷன் அவங்களுக்கு வேற மாதிரி அமைஞ்சிருக்கலாம், நினைச்சது நடக்காம போக. அதெல்லாம் தூக்கி வரமா வச்சுட்டு இனியோட எல்லாத்தையும் மறந்துடுங்க. அடுத்த வருஷம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா 2025 ஸ்டார்டிங் ஒரு 6 month கொஞ்சம் மோசமாக தான் போச்சு. அப்புறம் அடுத்த அந்த 6 மாதம் அதோட மோசமாக போச்சு. என்னதான் மோசமாக பண்ணாலும் நான் ஆசைப்பட்டது எல்லாம் ஓரளவுக்கு நடந்துருச்சு. 2025ல தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக இது ஃபஸ்ட் சேனல் இல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கேமிங்க்கு ட்ராவல் சேனல் ஸ்டார்ட் பண்ணது 2025. அடுத்து கேமரா 30,000 கொடுத்து இந்த கேமராலாம் வாங்க முடியுமா நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு கேமரா வாங்கிட்டேன். அடுத்து பைக்கு, இதெல்லாம் இந்த வருஷம் கனவு இல்லை, கிட்டத்தட்ட 5 வருஷம் கனவு. ஸ்கூல் டைம்லேருந்தே இந்த பைக் வாங்கணும்னு ஆசை, ஆனால் சுத்தமாக நடக்காமல் இருந்துச்சு. இப்போ 2025 கடைசியில் ஒரு வழியாக எடுத்தாச்சு. ஸோ நான் நினச்சதெல்லாம் ஓரளவுக்கு நடந்திருக்கு. அதுக்கான எஃபர்ட்ஸ் போடணும். இதுக்கு முன்னாடியெல்லாம் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எஃபர்ட்ஸ் போடாமல் நினச்சிட்டு இருந்தால் மட்டும் நடக்க போகிறதில்ல. அதுக்கான எஃபர்ட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சாலே போதும், அதுக்கப்புறம் எல்லாம் தராலும் நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அப்படிதான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ரன் பண்ணிட்டு இல்லை, ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. அதே தான், ஏதாவது ஒன்று பண்ணணும் தோணுச்சுன்னா தயங்காம அதுக்கான ஸ்டெப் எடுத்து வச்சுருங்க. அது நடக்குதோ இல்லையோ பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா வருஷம் போக போக கூட்டிகிட்டே தான் போகும், நமக்காக அது ஒன்றும் குறைய போகிறதில்ல. சரியா? பார்த்து வரீங்க. சரி ஓகே, நான் கடைக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். கடை இருக்கான்னு கூட தெரியல, நான் மட்டும் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். போயிட்டு கடை இருந்துச்சுனாக்கா மொபைல் விட மாட்டோம், கண்டினியூ பண்ணுறேன். கடை கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கடை தான். இப்படிதான் மாட்ட முடியுமா? திருப்பிக்கலாம்ல. இது இன்னும் கீழே இருங்காதா? இன்னும் கீழே இருங்காதா? அது இல்லை, இந்த இடம் ஸ்பேஸ் ரொம்ப பெருசா இருக்கு மாதிரி இருக்கு முன்னாடி. இல்லை நான் இன்னும் கொஞ்சம் இப்படி கீழே இருக்கும்னு நினச்சேன். கீழே இருந்தா இல்லை, ஃபோன் இதோட நின்றோம். ஃபோன் இப்படி தான் வச்சு ஓட்டுவேன் ஓட்டும்போது. இல்லை ப்ரோ, பைக் இப்படி ஓட்டுறோம்னா கேமரா வியூ மாறிக்கும்ல மீட்டருக்கு.
இது ப்ரோ இப்போ எடுக்கிறதா? இப்போ சும்மா தான் வந்துட்டு இருக்கு. வரவும் லாக் பண்ணிட்டு தான் வந்தேன் ப்ரோ. இப்போதான் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இல்லை இன்ஸ்டால நான் அவ்வளோ வீடியோ போடல. பென்ஸாகா வீடியோ போடலான்னா ஐடி இருக்கு. இது ஒன்று மட்டும் தான் இருக்கும். யூடியூப்லேயே அது மட்டும் தான். யூடியூப்ல நான் வீடியோ போட்டிருக்கேன். அதான் ஸ்டார்ட் பண்ணேன், 2 மாசம் தான் ஆகுது. அச்சோ என்னது இது? பரவாயில்லையே, புது ஃபாலோவர். சாஸ்கே. ஆமாம் ப்ரோ. எப்படி பாப்பீங்க இதில் கேமரா? எப்படி பாப்பீங்க? மொபைலையும் பார்த்துக்கலாம், கேமராவிலையும் பார்த்துக்கலாம். நீங்கள் டச் பண்ணாக்க முன்னாடி ஸ்க்ரீன் வரும். ஸ்க்ரீன் வந்துருச்சா? இந்த பாருங்க. இந்த வீடியோலாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறீங்களா நீங்க? டிஜேஐ. ஓகே தான் ப்ரோ. இந்த பக்கம் வச்சாக்க ரொம்ப ஓரமாக இருக்குமே ப்ரோ. செலிபிரிட்டியா நீங்க இல்லையா? அவ்வளோலாம் இல்லை ப்ரோ. செலிபிரிட்டியா கிடையாது. 2 பக்கம் ஒரே மாதிரி தானே ப்ரோ இருக்கு. அந்த பக்கம் வச்சாக்கா சென்டரில் வச்சா ஒன்றாக்கதா? ஓகே மாட்டி இருங்க. இவ்வளோ பண்ணிக்கலாம்ல. எல்லா சைடுமே திருப்பிக்கலாம். ரொம்ப பார்த்து வளர்க்குறது. ஓகே கரெக்டாக தான் இருக்கு. ஓகே தான் ப்ரோ. அப்படியே ஃபிட் பண்ணுறேங்க. வச்சுருங்க, ஃபுல் டிக்கெட் வச்சுருங்க. போய்ட்டாரு ப்ரோ. இப்போ நான் எங்கே வைக்கிறது? ஓகே. ஒரு வழியா ஓல்டரை மாட்டியாச்சு. இது வேற சென்சார் ப்ராப்ளம், சுற்றிக்கிட்டே இருக்கும். நினைச்ச அளவுக்கு மோசமான நல்லா தான் இருக்கு. ஓல்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 650 வந்துச்சு எம்ஆர்பி. ஃபிட்டிங் சார்ஜஸ்லாம் ஃப்ரீயாமா அங்கேயே மாற்றினாக்கா. ஸோ அவங்களே மாற்றி கொடுத்துட்டாங்க. ஓல்டர் நல்லா இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு, பிரச்சனை இல்லை. என்ன லைட்டாக மீட்ரு மாறிக்கிற மாதிரி இருக்கு, அதான் கொஞ்சம் சங்கட்டமா. அதான் கொஞ்சம் சங்கட்டமா இருக்கு. எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. நான் பார்த்தேன், ஓரளவுக்கு மீட்ரு தெரியுற மாதிரி தான் இருந்துச்சு. போக போக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கீழே இறக்கி விட்டா நல்லா இருக்கும். இந்த 2026 ஆச்சு, எல்லாருக்கும் நல்லபடியாக அமைன்னு நினைக்கிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். எல்லாரும் பார்த்து சேஃபா பைக் ஓட்டுங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் ரீல்ஸில் எல்லாருமே ஒருத்தரை பற்றி தான் பேசியிருந்தாங்க. இந்த டியூக் 390 ஒரு பையன் எடுத்திருக்கான். எடுத்து 10 நாள்லயே ஆக்சிடென்ட். எப்படின்னா ரோட்ல ஓரமாக நின்று இருந்த லாரி மேலே எடுத்து போயிட்டு விட்டு
ஓட்டிட்டு வந்தவர் ப்ளஸ் பின்னாடி கொண்டு வந்த அவர் ஃப்ரெண்டு 2 பேருமே ஸ்பாட் அவுட். ஹெல்மெட் 2 பேருமே போடல. ஐஆர்சிசி வச்சிருக்கீங்க, பவர் கண்ட்ரோல் பண்ண முடியுதா இல்லையோ, ஹெல்மெட் மஸ்ட் போட்டிருக்கலாம்ல. உசுராச்சு காப்பாத்திருக்கலாம். கை கால் உடஞ்சிருந்தாலும் உசுராச்சு இருந்திருக்கும். பாருங்க, ஹெல்மெட் போடாம போயிட்டு 2 பேருமே ஸ்பாட் அவுட். இதுக்கு தான் மஸ்ட் எல்லாரும் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. போலீஸ்காரங்களும் அதை வந்து அதிகமா ஹெல்மெட் போடலாம் தான் பிடிக்கிறாங்க. அவங்களே குறை சொல்ல முடியாது. ஹெல்மெட் போட்டிருந்தா எல்லாரும் ஒரு 2 உசுரம் இருந்திருக்கும். இதே மாதிரி வேகம் வேணாம், எதுக்கு வேகமா போய் ஒன்றும் பண்ண போறது இல்ல. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி போகும்போது வேகமா போனாக்கா 1/2 மணி நேரத்துல என்ன வந்துட போகுது? பொறுமையா இடத்த ரசிச்சுட்டே போனா என்ன சொல்லுங்க. வேகமா பண்ணல யாரும் உங்களை பார்க்க போறது இல்ல. பிள்ளைங்க முன்னாடி முறுக்கிட்டு போனாக்கா அது எத்தனை நினைச்சிட்டு இருக்கீங்க? முறுக்கிட்டு போகல, பொறுமையா போங்களேன். 1 செகண்ட் பாக்குற பிள்ளைங்க 10 செகண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டு தானே? சட்டுன்னு போயிட்டு யார் பார்க்க முடியும்? என்னத்த சொல்ல, பார்த்து பொறுமையா ஓட்டுங்க. நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்துங்கனாக்கா அதை மறக்காம செயல்படுத்த ஸ்டார்ட் பண்றீங்க. எனக்கெல்லாம் ஒரே ஒரு ஆசை தான். இப்போதைக்கு நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கியாச்சு. எல்லாமே இஎம்ஐ தான், இருந்தாலும் வாங்கிட்டேன். அதை ஒழுங்கா பார்த்துக்கணும் ஒன்று. 2வது, இந்த கடன் இல்லாத வாழ்க்கைய 2026 கம்ப்ளீட் பண்ணணும். கடன் இல்லாமல் இருக்கணும். 3rd ஒன், இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் 1 மில்லியன் அடிக்கிறோம் 2026 கேட்க கொஞ்சம் கண்டலாக தான் இருக்கும். எப்படா நீ எல்லாம் 1 மில்லியன் அடிக்கணும்னு நினைக்கலாம். சும்மா எடுப்புமே, ட்ரை பண்ணுறதான். ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்க்கலாம், முடியாதுன்னா ஒன்றும் கிடையாது. இந்த பைக்கே நான் எடுக்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் பாருங்க நடக்கலையா? இதே மாதிரி தான் உடனே அடிச்சு காட்டுறோம் யூடியூப்ல. பார்க்கலாம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். டாடா.